السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 251. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 251ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடத்திற்கில் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 251ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நான் அறிந்ததை அறிவீர்களானால் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, நீங்கள் பார்த்திராத ஒன்றை நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காத ஒன்றை நான் கேட்கிறேன் என்று சொல்லி வானம் இறைகின்றது, வானம் இரைச்சலுக்குள்ளாகின்றது, அது இறைந்திட அதற்கு உரிமை இருக்கின்றது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் 4 விரல்கள் அளவிற்கு இடமிருந்து அதில் தன் நெற்றியை வைத்து அல்லாஹ்விற்காக சஜ்தா செய்யாமல் ஒரு மலக்கும் இருப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு 4 விரல் வைக்கக்கூடிய ஒரு இடைவெளி இருக்குன்னு சொன்னா அந்த இடைவெளியிலும் ஏதோ ஒரு மலக்கு அல்லாஹ்விற்காக சஜ்தா செய்து தன்னுடைய நெற்றியை அதில் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப எல்லா இடங்களிலும் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னும் அடுத்தபடியாக சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்களானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவாக தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இன்னும் படுக்கையில் உங்களுடைய மனைவியிடம் நீங்கள் இன்பம் பெற மாட்டீர்கள், நீங்கள் உங்கள் மனைவியோடு உறவு கொள்ள மாட்டீர்கள். இன்னும் வீதிகளில் அல்லாஹ்விடம் அபயம் தேடியவர்களாகவே நீங்கள் வெளியேறுவீர்கள். அப்போ வீதிகளுக்கு தெருகளுக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறினால் அல்லாஹ்விடமிருந்து அபயம் பெறுவதற்காக மாத்திரமே நீங்கள் வெளியேறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 2வது ஹதீஸாக இரு பாதமும் நகராது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, மறுமை நாளில் ஒரு அடியான் தன் ஆயுளை எப்படி கழித்தான் என்றும், இன்னும் ஒரு அடியான் தன்னுடைய அந்த கல்வியை எதற்காக அவன் பயன்படுத்தினான் என்பதையும், இன்னும் ஒரு அடியான் தன்னுடைய சொத்தை எப்படி சம்பாதித்து அந்த சம்பாதித்ததை அவன் எதில் செலவழித்தான் என்பதையும், இன்னும் ஒரு அடியான் தன்னுடைய உடலை எதில் அவன் பயன்படுத்தினான் என்பதையும் அல்லாஹு தஆலா அவனிடம் கேள்வி கேட்பான். அப்போ என்பதை ஒரு அடியான் கேள்வி கேட்கப்படும் வரை ஒரு அடியானுடைய அந்த அடியானுடைய இரு கால்களும் மறுமையில் அவன் நிற்கும் இடத்தை விட்டு சிறிது அளவும் கூட நகராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இப்படிலாம் இந்த 4 விஷயத்தை குறித்து அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும் வரையிலும் ஒரு அடியான் அந்த மறுமையில் எங்க நிற்கிறானோ அதே இடத்துல ஆணி அடிச்சது மாதிரி அவன் நிற்பான். அதிலிருந்து அவனுடைய இரு பாதங்களும் நகரவே நகராது என்பதை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருவார்கள். இப்போ இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், செய்திகள் என்ற மற்ற விஷயங்களை பற்றி நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 406வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வஅன் அபீ தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னி நிச்சயமாக நான் அரா பார்க்கின்றேன், மாலா தரவுன நீங்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்க்கின்றேன், வாஸ்மஉ இன்னும் நான் செவியுறுகின்றேன், மாலா தஸ்மஉன நீங்கள் செவியுறாத ஒன்றை நான் செவியுறுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக நீங்க எதெல்லாம் அந்த உலகத்திலே பார்க்கலையோ, இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். இன்னும் நீங்க இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க கேட்கலையோ, இன்னும் இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க கேட்காம இருக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் அத்தத்திஸ் ஸமாஉ இன்னும் வானம் என்பது இறைகின்றது, வஹுக்கலஹா அப்போ இந்த இடத்துல ஹக்கலஹா என்பதாக மாறி போட்டிருக்கிறாங்க. இது இந்த ஹாவிற்கு லம்மு வரணும், சரிங்களா? இது நுஸ்ஹா பிழையாக இருக்கு. அப்போ அந்த வானத்திற்கான உரிமை உண்டு, அந்த இறைவதற்கான அதற்கான ஹக்க என்பது அந்த வானத்திற்கு இருக்கின்றது. இன்னும் அந்த வானத்திற்கு அது இறைவதற்கான எல்லா தகுதியும் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்கு விரல்கள் வைக்கப்படும் இடம் அந்த வானத்தில் இல்லை. இல்லா வமலக்குன் வாதிஅன் ஜபஹதஹு ஒரு மலக்கு அவருடைய நெற்றியை வைக்கக்கூடியவராக தவிர இல்லை. சாஜிதன் லில்லாஹி தஆலா உயர்ந்த அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்யக்கூடிய, சுஜூத் செய்யக்கூடிய நிலையில் தன்னுடைய நெற்றியை ஒரு மலக்கு வைக்கக்கூடியவராகவே தவிர இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு 4 விரல் வச்சா என்ன இடம் இருக்கும்? ஒரு 4 விரல் வைக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் இருக்கும் 4 விரல் வச்சா. அந்த 4 இன்ச் இடம் கூட இல்லை, இருக்காது. எப்படி ஒரு மலக்கு தன்னுடைய நெற்றியை அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்யக்கூடியவராக வைத்தே இவர் இருக்கார். எல்லா இடங்களிலும் மலக்கு என்பவர், மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்யக்கூடியவராகவே இருப்பார்கள். ஒரு இடம் கூட கேப் இருக்காது. ஒரு 4 விரல் வைக்கக்கூடிய இடத்திலேயும் ஒரு மலக்கினுடைய நெற்றி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொல்றாங்க, அல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ் தஅலமூன மா அஅலமு நான் அறிகின்ற ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், லலஹிக்தும் கலீலன் நீங்கள் திட்டமாக நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், வலபகைத்தும் கஸீரன் இன்னும் திட்டமாக நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எனக்கு தெரிகிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா, அதாவது எனக்கு காண்பிக்கப்பட்ட நான் அறிந்த விஷயம், நான் தெரிந்த விஷயத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் அழக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க, ரொம்ப கம்மியாக தான் சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில சிரிக்கக்கூடிய சூழல் என்பது ரொம்ப கம்மியாயிரும், அழுகதான் ரொம்ப அதிகமாக கூடியதாக இருக்கும் என்று சொல்லலாம் சொன்னாங்க.
அந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வமா தலzzதும் பின் நிசாஇ அலல் ஃபுருஷி, விரிப்புகளின் மீது உங்களுடைய அந்த மனைவிகளை கொண்டு நீங்கள் சுகம் பெறவும் மாட்டீர்கள், இன்பம் கொள்ளவும் மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிமாவை சொல்றாங்க, உடலுறவை சொல்கிறார்கள். அப்போ நான் அறிந்த விஷயத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா, நீங்கள் விரிப்புகளின் மீது உங்கள் பெண்களோடு நீங்கள் உறவு கொள்றீர்கள் இல்லையா, அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க, நீங்கள் உறவு கூட கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் பயந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள், எச்சரிக்கையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வல ஹரஜ்தும், இன்னும் திட்டமாக நீங்கள் வெளியேறுவீர்கள், இல சுஅதாத்தி, சுஅதாத்னா பாதைகள்னு வைக்கலாம், இல்ல தெருக்கள்னு வைக்கலாம். அப்போ தெருவுகளின் பக்கம் நீங்கள் வெளியேறுவீர்கள். தஜ்அரூன இலல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வின் பால் அபயம் தேடியவர்களாக நீங்கள் தெருகளின் பக்கம், பாதைகளின் பக்கம் நீங்கள் வெளியேறக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்போ நீங்க வீட்டில இருந்து நீங்க தெருவுக்கு வரீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த ரோட்டினுடைய அந்த பாதையில நீங்க வரீங்கன்னு சொன்னாலே அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அபயம் தேடியவர்களாக தான் வருவீங்க. அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான இல்லையான்னு தெரியலையே, அல்லாஹ் என்ன காப்பாத்தணுமே, யார் மக்கள்கிட்ட போய் நம்ம உதவி கேட்போமா, ஏதாவது ஒரு அமலை செய்வோமா, அல்லாஹ்விடத்தை எப்படியாவது நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்வோமா என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில தான், என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்கள் வெளியேறுவீர்கள். அது அல்லாம நீங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டீங்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்போ நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள், உங்களுடைய அந்த பெண்களோடு மனைவிகளோடு நீங்கள் உறவு கொள்ள மாட்டீர்கள். இன்னும் நீங்கள் தெருக்களில் வரும் பொழுது நீங்கள் வெளியேறுவது காரணம் என்னன்னா, அல்லாஹ்விடமிருந்து அபயம் தேடியவர்களாக தான் நீங்க வெளியேறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ இதுதான் 406வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொண்டு வராங்க. நீங்க பார்க்காத விஷயத்த நான் பார்க்கிறேன், நீங்க கேட்காத விஷயத்த நான் கேட்கிறேன். வானம் என்பது இரைச்சலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் அந்த வானத்தில் எல்லா இடமும் மலக்குமார்கள் தங்களுடைய நெற்றிகளை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலமு, நான் அறிந்த விஷயத்தை நீங்க அறிஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள், உங்கள் பெண்களோடு நீங்கள் மனைவிகளோடு உறவு கொள்ள மாட்டீங்க, நீங்கள் தஞ்சம் தேடியவர்களாக அபயம் தேடியவர்களாகவே நீங்கள் தெருக்களில் நீங்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? நான் அறிந்த விஷயம் என்பது அல்லாஹுடைய வேதனையை பற்றி முழுவதுமாக நான் தெரிந்தவனாக இருக்கிறேன். அல்லாஹுடைய அந்த வேதனையை, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதாபனை எல்லாம் என்னுடைய கண்ணால் நான் பார்த்தவனாக இருக்கிறேன். அப்போ அதற்கான அந்த வேதனைக்கான முழு உருவத்தை நான் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட அந்த வேதனையை நீங்க தெரியாதவர்களாக இருக்கிறீங்க. அப்படி தெரிந்தவர்களாக நீங்க ஆகிட்டீங்கன்னு சொன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உலகத்துல சிரிக்கிறது கம்மியாயிடும், அழுவுறது அதிகமாயிரும், நீங்கள் உறவு கொள்ள முடியாது, நீங்கள் அபயம் தேடிக்கொண்டு மக்களிடத்தில் செல்லக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. இந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய அந்த அதாப் என்பது கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனை என்பதெல்லாம் அவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அதனால் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கு சொல்ல வருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தானது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப அடுத்தபடியாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு இங்கு முழுமையாக சொல்லித்தராங்க பாருங்க. அத்தத் அத்தத் என்ற சொல்லாகிறது பிஃபதஹில் ஹம்சதி ஹம்சாவிற்கு ஃபதஹ் செய்வது கொண்டு. அப்போ ஹம்சாவிற்கு ஃபதஹ் செஞ்சு வதஷ்தீதி த்வாஇ இன்னும் தாவிற்கு ஷத்து செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். ஒத்தஇத்து இன்னும் ஒத்தஇத்து என்ற சொல்லாகிறது பிஃபதஹி தாஇ தாவிற்கு ஃபதஹ் செய்வது கொண்டும் வபஅதஹா இன்னும் அந்த தாவிற்கு பின்னால் ஹம்சத்து மக்சூரா இப்போ கசரு செய்யப்பட்ட ஹம்சாவை கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப தாவிற்கு ஃபதஹ் அந்த தாவிற்கு பின்பு கசரு செய்யப்பட்ட அந்த ஹம்சாவை கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வல் அதீத்து அதீத் என்று சொன்னால் சௌத்துர் ரஹலி வல் கதபி வஷிபிஹிமா. ரஹலுன்னு சொன்னாலும் கதபுன்னு சொன்னாலும் சேனை என்பதுதான் அர்த்தம். ஒட்டகத்தின் மேல இருக்கக்கூடிய சேனை. ஒட்டகத்தின் மேல இந்த உட்காரக்கூடிய ஒரு சேனை இருக்கும். ஆட்கள் உட்காருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கட்டை. அது இரும்புலால் இருக்கலாம், இல்ல இது கட்டையிலால் ஆகியிருக்கலாம். இப்போ ரஹலுன்னு சொன்னா ஒரு இரும்புலால் ஆன ஒரு சேனை எடுத்துக்கொள்ளலாம். கத்தபுன்னு சொன்னா ஒரு கட்டைகளால் ஆன சேனையை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டுமே சேனை தான். அப்போ அந்த சேனையினுடைய சப்தம் ஒஷிபிஹிமா இல்லது இல்ல அந்த ரஹல கத்தபு போன்ற அதற்கு ஒப்பானவைகளுடைய சப்தம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ மற்ற கட்டைகள், அதாவது அந்த சேனையில் இருக்க மாதிரி கத்தபு ரஹல் மாதிரி மற்ற வேற ஒரு கட்டை, இப்போ பெஞ்ச் இருக்குது, இல்லை டேபிள் இருக்குது, நம்ம புக்ஸ் வைக்கக்கூடிய டேபிள், நம்ம பாடம் நடத்தக்கூடிய பெஞ்சு, உட்காரக்கூடிய பெஞ்சு, இதே மாதிரி கட்டைகள். இப்போ அதில் ஏற்படக்கூடிய சப்தம் என்று சொல்கிறார்கள். அப்போ அதில் எங்கே சப்தம் ஏற்படுது அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ ஒரு சின்ன பெஞ்சில் ஒரு பெரிய ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வைக்கிறோம், இல்லை ஒரு பல புத்தகங்களை வைக்கும் பொழுது அதுல இருந்து அந்த கட்டையை நொறுங்கக்கூடிய சத்தம் வருமா இல்லையா? அந்த கட்டை உடையிற மாதிரி இருக்குமா இல்லையா? ஒரு மாதிரியான கரகரப்பான ஒரு சத்தம் உண்டாகும். இப்போ அந்த கட்டைக்கினுடைய அந்த சக்திக்கு ஏற்ற சக்திக்கு மேல நம்ம அதற்கு பொருளை வச்சுட்டோம்னு சொன்னா அந்த கட்டை உடையக்கூடிய அளவிற்கு ஒரு சத்தம் வருமா இல்லையா? அந்த சத்தத்திற்கு தான் அதீத் என்பதாக சொல்வார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஓ மானாகு இன்னும் அதனுடைய மானாகிறது அன்ன கஸரத மன் ஃபிஸ் ஸமாஇ மினல் மலாயிகத்தில் ஆபிதீன். மலாயிகத்தல்னு போட்டிருக்கிறாங்க, கத்தில் என்பதாக வரணும். கசிரை வச்சு இது நுஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு. நிச்சயமாக அந்த வானத்திலே அதிகமாக உள்ளவர்கள் வணக்கசாலியான மலக்குமார்கள். கது அஸ்கலத்ஹா அவர்கள் அந்த வானத்தை கனமாக்கி விட்டார்கள், திட்டமா அவர்கள் அந்த வானத்தை கனமாக்கி விட்டார்கள். ஹத்தா எதுவரை என்று சொன்னால் அத்தத் அந்த வானம் இரைச்சலுக்கு உண்டாகும் அளவிற்கு அந்த மலக்குமார்கள் கனமாக்கி விட்டார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ அந்த மலக்குமார்கள் இந்த அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாக சுற்றி எல்லா இடத்திலையும் அல்லாஹுவை அந்த வானத்தில் வணங்குவதன் மூலமாக அந்த வானமே இரைச்சலுக்கு உண்டாகக்கூடிய நிலைமை. இவ்வளவு மலக்குமார்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுவை வணங்கக்கூடிய அத்தனை மலக்குமார்கள் அந்த வானத்தில் இருப்பவர்கள் மிக அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இப்ப நமக்கு விளங்கியிருக்கும் அதீத்தினுடைய அர்த்தம் என்னன்னு. அப்போ அந்த உடையக்கூடிய அந்த விஷயம், அதற்கு தான் அதீத் என்பதாக சொல்வோம். அப்போ இந்த விஷயத்தை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. இப்போ அடுத்தபடியாக சுஅதாத் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இல சுஅதாத் என்பதாக. அப்போ அந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும் என்பதை சொல்றாங்க பாருங்க. பிலம்மி ஸாதி வல் ஐனி, சாதுக்கும் ஐனுக்கும் லம்மு செய்வது கொண்டு வாசிக்கணும். சுஅதாத். அப்போ லாதுக்கு ஃபதஹோ கஸ்ரோ இல்ல ஐனுக்கு ஃபதஹோ கஸ்ரோலாம் வச்சிடக்கூடாது. இரண்டிற்கும் இது லம்மை கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அத்துருகாத்து. அப்ப இந்த சுஅதாத்துக்கான அர்த்தம் என்ன? துருகாத்து வழிகள், தெருவுகள் என்ற அர்த்தத்திற்கு எல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் தஜ்அரூன என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கான அந்த அர்த்தம். அப்போ தஜ்அரூன இலல்லாஹி தஆலா என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க இல்லையா? அப்ப அதற்கான அர்த்தம் என்ன? தஸ்தகீசூன அபயம் தேடிக்கொள்பவர்களாக, நீங்கள் அபயம் தேடிக்கொள்வீர்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள்.
அப்போ இதுதான் 406வது ஹதீஸாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக நம்ம 407வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி பர்ஸத பிராஇன் சும்ம ஜாஇன், ராவை கொண்டு சும்ம பிறகு ஜாஇன், ஜாவை கொண்டு வாசிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல பா ரா, ஃபர்ஸ்ட் ரா, அடுத்து ஜா, அபு பர்ஸா என்பதாக வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்க சொல்லி தராங்க. பாருங்க, நவுல தபுனி உபைதின் அல் அஸ்லமியி ரதியல்லாஹு அன்ஹு, அஸ்லமி கோத்திரத்தை சார்ந்த உபைத் என்பவருடைய மகனான அபு பர்ஸத நவுலா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. பாருங்க, ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த நவ்லத் இப்னு உபைத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த நவ்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அபதின், ஒரு அடியாருடைய 2 பாதங்கள், 2 கால் பாதங்கள் நீங்காது, ஹத்தா எதுவரை என்று சொன்னால், யுஸ்அல அன் உம்ரிஹி, அந்த அடியானுடைய அந்த ஆயுளை குறித்து கேட்கப்படும் வரையிலும் ஒரு அடியானுடைய 2 கால் பாதங்கள் நீங்காது. அப்போ மறுமை நாள்ல ஒரு அடியான் ஒரு இடத்துல நிக்கிறான்னு சொன்னா, அந்த அவன் எந்த இடத்துல கால் வைப்பானோ அந்த கால் பாதம் இருக்கா இல்லையா, அந்த பாதம் என்பது அந்த இடத்தை விட்டு நீங்கவே நீங்காது, அந்த இடத்திலேயே ஸ்ட்ரைட்டா நிற்கக்கூடியதாக இருக்கும். எதுவரையிலும் அவனுடைய அந்த உமரை குறித்து, அவனுடைய ஆயுள் காலத்தை குறித்து கேட்கப்படும் வரையிலும். இன்னும் சில விஷயத்தை கேட்கப்படும் பாருங்க. அப்போ அவனுடைய ஆயுள் காலத்தை குறித்து கேட்கப்படும். ஃபீம அஃப்னாஹு, அதை அவன் எதிலே செலவிட்டான், எப்படி அவன் கழித்தான், அதாவது அந்த ஆயுள் காலத்தை எதிலே அவன் கழித்தான் என்பதை அவனிடத்தில் கேட்கப்படும். அப்ப அல்லாஹ் ஆயுளை தந்தானா இல்லையா ஒரு அடியானுக்கு, அவனுக்கு இத்தனை ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தான் ஒரு அடியானுக்கு. இப்ப தந்துட்டேன்னு சொன்னா அந்த ஆயுள் காலத்தை அவன் எப்படி, அவன் எதுல கழிச்சான், அவன் ஆயுளை அவன் ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் கழித்தானா, இல்லை அல்லாஹ் அனுமதி இல்லாத விஷயத்தில் அவன் கழித்தானா, நல்ல விஷயத்தில் அவன் கழித்தானா, இல்ல தீய விஷயத்தில் அவன் கழித்தானா என்பதை குறித்து அவனிடம் கேள்வி கேட்கப்படும். இன்னும் வான் இல்மிஹி, இன்னும் அவனுடைய கல்வியை குறித்து அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும். ஃபீம ஃபஅல ஃபீஹி, எதிலே அந்த கல்வியை அவன் செய்தான், அதாவது எதிலே அந்த கல்வியை அவன் பயன்படுத்தினான், அந்த கல்வியினுடைய விஷயத்துல அவன் எதுல பயன்படுத்தினான் என்பதையும் கேட்கப்படும். அப்போ அல்லாஹு தஆலா ஒருவனுக்கென்று ஒவ்வொரு கல்வியை கொடுத்திருப்பான். எல்லாத்திற்கும் ஒவ்வொரு கல்வியை அல்லாஹு தஆலா எப்படியோ கொடுத்திருப்பான். சில நபருக்கு உலக கல்வியை கொடுத்திருப்பான், சில நபருக்கு ஆகிரத்து தீனு கல்வியை கொடுத்திருப்பான், மார்க்க கல்வியை கொடுத்திருப்பான். அப்போ சில நபருக்கு டாக்டர் ஆகக்கூடிய கல்வியை கொடுப்பான், சில பேரை இன்ஜினியர் ஆக்குவான், சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக ஆக்குவான், சில பேரை ஒரு கவி எழுதக்கூடிய, கவிதைகள் எழுதக்கூடிய நபராக ஆக்குவான். அப்படி எல்லாமே ஒரு இல்மு தான், அல்லாஹ் கொடுத்த இல்மு தான், அல்லாஹ் கொடுத்த கல்வியாக தான் எல்லாமே அமையும். இப்போ நான் உனக்கு அந்த கல்வியை கொடுத்தனா இல்லையா, அந்த கல்வியை நீ எதுல நீ செலவழித்தாய், அதாவது உன்னை நான் ஆலிமாக ஆக்கினேன், அந்த ஆலிம் என்ற அல்லாஹுடைய அந்த இல்மு, அந்த இல்மை நீ எந்த விஷயத்துல நீ செலவழித்தாய், நீ அதை உலகத்திற்காக வேண்டி செலவழித்தாயா, இல்ல அல்லாஹ்வினுடைய இந்த பொருத்தத்தை பெறுவதற்காக நீ செலவழித்தாயா? ஒன்ன நான் டாக்டர் ஆகினேன், நீ அந்த டாக்டர் என்ற அந்த வைத்தியத்தை, அந்த கல்விய நீ அல்லாஹ் அனுமதித்த விஷயத்தில், அதாவது நோயாளிகளை ஷிஃபா ஆக்குவதற்காக, அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவத்தை வழங்குவதற்காக நீ செலவழித்தாயா, இல்லை அதை கொண்டு ஊழல் செய்யக்கூடிய விஷயத்தில், இல்லை அதை கொண்டு மற்றவரை காயப்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் செலவழித்தாயா என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான் என்பதை குறித்தெல்லாம் ஒரு அடியான் கேள்வி கேட்கப்படுவான். இன்னும் வான் மாலிஹி, இன்னும் அவருடைய சொத்தை குறித்து கேள்வி கேட்கப்படும். மின் ஐனக்தஸபஹு, அவன் எங்கிருந்து அதை சம்பாதித்தான்,
இன்னும் எதிலே அந்த சொத்தை அவன் செலவழித்தான் என்பதை குறித்தும் அவனுக்கு கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு அந்த சொத்தை கொடுத்தான். அந்த சொத்தை கொடுத்து கேட்பான், இந்த சொத்து உனக்கு எப்படி வந்துச்சு? இதை நீ எங்க இருந்து சம்பாதிச்ச? இதை இந்த சொத்தானது பரம்பரை பரம்பரையாக சேர்ந்த உனக்கு வந்த சொத்தா, இல்லை நீ உழைத்து சம்பாதித்த சொத்தா, இல்லை நீ பிசினஸ் செஞ்சு வந்த சொத்தா, இல்லை நீ மற்றவருடைய வாழ்க்கையில் அநீதம் செய்து மற்றவருடைய வயிற்றில் அடித்து சம்பாதித்த சொத்தா என்பதை அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். இன்னும் அந்த சொத்தை நீ எதுல நீ செலவழிச்ச? நீ அந்த சொத்தை சதக்கா செஞ்சியா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ தர்மம் செஞ்சியா? இல்ல பிற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நீ உதவினாயா? பிற மக்களுக்கு நீ விருந்தளித்தாயா? நீ பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சாயா? இல்ல அல்லாஹ் அனுமதிக்காத காரியத்திற்கென்று நீ எதை செலவழித்தாயா? ஹராமான காரியத்தில் செலவழித்தாயா? சூதாடக்கூடிய விஷயத்தில் நீ செலவழித்தாயா? விபச்சாரத்துக்கு நீ செலவழித்தாயா? மது அருந்துதலுக்கு நீ செலவழித்தாயா? இப்படி அந்த சொத்து உனக்கு எப்படி வந்துச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அந்த சொத்தை நீ எப்படி செலவு செஞ்ச? எதுல நீ செலவு செஞ்ச என்பதை குறித்தும் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஅன் ஜிஸ்மிஹி, இன்னும் அவருடைய உடலை குறித்தும் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். ஃபீம அபலாஹு, அதை அவன் எதிலே அவன் உபயோகித்தான் என்பதையும் அவனிடத்துல கேள்வி கேட்கப்படும். அப்போ உடல் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒன்று. உடல் இப்போதைக்கு அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் நிரந்தரமாக அந்த உடல் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்விற்கு சொந்தம். அல்லாஹ் தந்த உடல் தானே. அல்லாஹ் ஒரு சிறு காலத்திற்கு தான் அந்த உடலை அவனுக்கு தந்திருக்கிறான். அப்போ ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த உடலை அல்லாஹ் தாலா வாங்கிடுவான். இப்ப அந்த உடலை குறித்து அல்லாஹ் கேட்பான், அந்த உடலை நீ எதுல நீ செலவழிச்ச? உன் உடலை வைத்து நீ ஹலாலான காரியத்தில் நீ செலவழித்தாயா? அந்த உடலை பிற மக்களுக்கு உதவக்கூடிய உதவிகளை நீ செய்து கொடுத்தாயா? இல்ல அந்த உடலை கொண்டு பிற மக்களுடைய பத்வாவை நீ வாங்கினாயா? அப்போ அந்த உடலை கொண்டு நீ ஹலாலான முறையில் செலவழிச்சியா, இல்ல ஹராமான முறையில் உன்னுடைய உடலை நீ செலவழித்தாயா? நீ எதுல நீ பயன்படுத்தினாய் என்பதை குறித்தும் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கப்படுவான். அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான் ஒரு அடியானுக்கு. அப்போ ஒரு அடியான் இதை குறித்தெல்லாம் கேள்வி கேட்கப்படும் வரையிலும் ஒரு அடியானுடைய இரு கால்கள் நீங்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்பெல்லாம் கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு அடியான் அந்த மறுமையினால எந்த இடத்துல நின்னானோ அந்த இடத்துல அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிற்பான். அதுல இருந்து அவனுடைய கால்கள், அவனுடைய பாதங்கள் நகரவே நகராது, நீங்கவே நீங்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியினை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் 407வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளை குறித்து சொல்றாங்க. மறுமை நாள இத்தகைய கேள்வியெல்லாம் கேள்வி கேட்கப்படும் வரையில் ஒரு அடியான் நின்ன இடத்திலே நிற்பான். அந்த இடத்துல இருந்து அவனுடைய கால்கள் நகராது, அவன் நகர முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சொல்ல காரணம் என்ன? அந்த அளவிற்கு அல்லாஹ் நிற்க வைத்து ஒருவனை கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான். அவன் செஞ்ச எல்லா விஷயத்தையும், அவன் ஆயுத குறித்தும் கேட்கப்படும், அவனுடைய கல்வியை குறித்தும் கேட்கப்படும், அவனுடைய சொத்தை குறித்தும் கேட்கப்படும், அவனுடைய உடலை குறித்தும் கேட்கப்படும். அப்படி இவ்வளவு விஷயத்தை குறித்தும் கேட்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி எனக்கு எந்த அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். நீ எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை செய்தும் நீ தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் பிடிக்கக்கூடியவனாக இருப்பான். எல்லா விஷயத்தையும் பிடித்து அதற்கான முறையான கேள்வி எழுப்பக்கூடியவனாக தான் இருப்பான். அதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதனால் அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இங்கு சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ
இன்றைய பாடத்தில் இந்த 406வது ஹதீஸ், இந்த 407வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ற இந்த முழு விஷயத்தை பற்றியும் இன்றைய பாடத்தில் நாம் பார்த்து நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 408வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.